நம்ம ஸ்கூலுக்கோ ஜாபுக்கோ போகிறது ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ்கிறதுக்கா இல்லை இது ரெண்டுத்தையும் தொலைக்கிறதுக்கா? நீங்களே யோசிங்க. காலை வெயில் அவங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஆனால் வெயிலில் பயந்துட்டு யாரும் வாக்கிங் வர மாட்டேங்கிறீங்க. கலர் ஸ்கின் டோன் போயிடும் அப்படின்ட்டு. இங்கே ஜிகேஎம் காலனியில் இருக்க பார்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2 கிலோமீட்டர் ஃபுல் இதுவும் சேர்த்து உங்களுக்கு 1 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா வெயிலில் நடக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த சைடில் டர்ன் பண்ணோன்னா 1 கிலோமீட்டர் வந்து ஃபுல்லாக ஷேடோ நிழலாக இருக்கும் இந்த சைடில். ஸோ அந்த சைடில் வெயிலில் நடந்துட்டு இந்த சைடு நிழலில் நடக்கும்போது உங்களுக்கு டயர்டாக மாட்டீங்க. ப்ளஸ் விட்டமின் டியும் கரெக்டாக கிடச்சிடும். ஓகே, ஆக்சுவலி என் பையன் வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அப்போது எக்ஸாம், நம்ம பசங்க தான் எல்லாம் எக்ஸாம் முதல் நாள் தானே படிக்கிறாங்க விடிய. ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படி பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெட்டேக்காக இருந்துகிட்டு இருந்திருக்கேன். என்கிட்ட அவன் சொல்லவே இல்லை. அதோடய கண்ட்ரோல் பண்ணி பார்த்துட்டு படுத்துட்டு இருந்திருக்கான். மார்னிங் வந்து ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொன்னான். சரி டேப்லெட் எடுத்து வந்து கொடுக்கலான்னு டோலோ கொடுக்கலான்னு பார்த்தாக்கா கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்ஸ்லாம் இப்படி உள்பக்கம் இப்படி இழுத்துடுச்சு. சரின்னு ஓகே நியர்பை இருக்க நர்சிங் ஹோம் கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்துட்டு செக் பண்ணி ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு என்ன சொன்னாங்கனாக்கா விட்டமின் டி டிஃபிஷியன்சி. உங்களுக்கு நீங்கள் கால்சியம் எவ்வளோ தான் எடுத்துக்கிட்டாலும் நம்ம என்ன சொல்கிறோம் போன்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக கால்சியம் ஃபுல்லாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். டெய்லி நீங்கள் 3 எக்ஸு உங்களுக்கு கால்சியம் ரிலேட்டட் என்ன கொடுத்தீங்கனாலும் அது உங்களை பாடியில் அக்செப்ட் பண்ணிக்கணுன்னாக்கா விட்டமின் டி இருக்கணும். விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கால்சியம் எவ்வளோ எடுத்திங்கனாலும் அது அப்சர்வ் பண்ணிக்காது. ஸோ விட்டமின் டி பார்த்திங்கன்னா எந்த ஃபுட்லேயும் இல்லை. நமக்கு ஒரே ஒரு வழி வந்து வெயில். ஓகேங்களா, சன்லேருந்து தான் நமக்கு வந்து விட்டமின் டி கிடைக்கிது. பட் ஆனால் முன்னாடிலாம் பார்த்தோன்னாக்கா நம்ம ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததும் ஃபுல் அண்ட் ஃபுல் வெளில தான் ஆடுவோம். ஓகேங்களா, ஸோ அதனால் பசங்களுக்கு விட்டமின் டி கிடச்சிது. இப்போ எங்கே எல்லாம் எப்போ வந்து உள்ளே வந்து நுழையுதுங்க, ஃபுல் ஒன்று வீட்டை விட்டு வெளில போனால் காரு ஏசிக்குள்ளேயே இருக்காங்க. மோஸ்ட்லி வெயிலே இருக்கிறது இல்லை. அப்புறம் எங்கேருந்து விட்டமின் டி கிடைக்கும்? ஸோ தலைவருக்கு என்ன ஒரு ரிக்வஸ்ட்னாக்க ஸ்கூல் டைம் பார்க்கெல்லாம் அழகாக கட்டி கொடுத்துட்டாங்க. ஒன்லி ஆஃபீஸ் கோயர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க தான் வந்துட்டு இந்த டைமிங்கில் இல்லை ஹவுஸ் ஒய்ஃபு வீட்டில் இருக்கவங்க ரிட்டையர்ட் ஆனவங்க இல்லை ஆஃபீஸ் டைம் கொஞ்சம் லேட்டாக இருக்கிறவங்க அவங்கெல்லாம் மட்டும்தான் இந்த டைமிங்கை யூஸ் பண்ணி வாக்கிங் பண்ண முடியுது. மீறி பேர் ஸ்கூல் டீச்சர்ஸு இயர்லியராக மோஸ்ட்லி பசங்க அவங்க எல்லாம் வந்துட்டு இந்த டைமில் வாக்கிங் பண்ணணும் அப்படின்னாக்க நீங்கள் ஸ்கூல் டைமை மாற்றி வச்சா மட்டும்தான் முடியும். நாங்கள் 1998 10th ஐ திங்க் நான் 8th or 9th படிக்கும்போது டைமிங் சேஞ்ச் ஆச்சு. அப்போ எல்லாம் வந்து நாங்கள் வந்து 9:40 தான் எங்களுக்கு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் பெல்லு. ஸோ மோஸ்ட்லி 9 o'clock அந்த மாதிரி தான் வீட்டிலேருந்தே கிளம்புவோம். இப்போ எங்கள் சன்ரைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பசங்க வீட்டிலேருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் எங்கேருந்து வெயில் விட்டமின் டிலாம் கிடைக்கும் பசங்களுக்கு. ஸோ அதை கொஞ்சம் கன்சர்ன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லா ஸ்கூல் டைமும் சேஞ்ச் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களுக்கும் நல்லாயிருக்கும், டீச்சர்ஸ்க்கும் நல்லாயிருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி.